வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ரியல்மியினுடைய தடாலடி மொபைல் ஃபோன் 9 ப்ரோ ப்ளஸ் சோஷியல் மீடியாவில் ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ண ஒரு மொபைல் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது அப்படி தான் என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எதை இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். முதல்ல நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் முழு விமர்சனம் பார்ப்போம். அப்புறம் இடையில அந்தந்த பாயிண்ட்டுக்கு ஒன் பிளஸ்னுடைய நாட் சிஇ மொபைல் ஃபோன் இல்லை அதோட சேர்ந்து ரிலீஸ் ஆன இன்ஃபினிக்ஸ்னுடைய 05G மொபைல் ஃபோன் இரண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி இந்த 3 மொபைல் ஃபோனில் ஓவராலாக எது சிறந்த மொபைல் ஃபோன் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். பாக்ஸ் பேக்கேஜிங் எப்பயும் போல ரியல்மியினுடைய அந்த எல்லோ கலர் அண்ட் பிளாக் பிராண்டிங்கில் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாகவே இருக்குது. மோஸ்ட் ட்ரஸ்டட் டெக்னாலஜி பிராண்டுன்னு சொல்லிட்டு யார்ட்டையோ ஒரு அவார்டை வாங்கி இங்கே ஸ்டிக்கரை ஒட்டியிருக்காங்க. பாக்ஸினுடைய பின்புறத்தில் இந்த பர்டிகுலர் மாடலினுடைய மிகப்பெரிய ஹைலைட்ஸாக இருக்கக்கூடிய சோனியினுடைய IMX 766 கேமரா, அப்புறம் டைமென்சிட்டி 920 சிப்செட், அப்புறம் 60 வாட் சூப்பர் டாட் சார்ஜர், 90 ஹெர்ட்ஸ் AMOLED பேனல் இருக்குது அப்படிங்கிறத பெருசாக அவங்க டிஸ்பிளே பண்ணி போட்டாங்க. இப்போ பாக்ஸை திறந்து பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு TPU ஜெல் கேஸ், யூசர் மேனுவல், சிம் எஜெக்டர் பின் இருக்குது. அதுக்கு கீழே இந்த மொபைல் ஃபோன் நம்மக்கிட்ட வந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா அரோரா கிரீன், பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாகவே இருக்குது. மொபைலை தள்ளி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா 60 வாட் சூப்பர் டாட் சார்ஜர், அதுக்கப்புறமா அதை சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு USB Type-C கேபிளும் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான் பாக்ஸ் கண்டென்ட்ஸ். ஸோ இந்த மொபைலை நான் கையில் எடுத்த உடனே என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபீல் என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்லிம்மா லைட் வெயிட்டா மொபைல் ஃபோன் பண்ணிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. டிசைனும் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற மொபைல் ஃபோனை விட தனித்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிருக்காங்க. அது நல்லாவே வந்திருக்குன்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பா என்கிட்ட இருக்கிற இந்த அரோரா கிரீன் கலர் பாத்தீங்க அப்படின்னா நடுவில் மட்டும் லைட்டாக அப்படியே ஒரு ஜிகனா துகள்கள் அப்படியே தூவி விட்ட மாதிரி பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஆனால் சில சமயம் இது ஏதோ ஒரு கீழே ஃபங்கஸ் பிடிச்சி அந்த கிளாஸுக்கு அடியிலலாம் ஒரு மாதிரி ஒன்று ஒட்டும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒன்று இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு தெரியுது. ஆனால் டிசைனை பொறுத்த வரைக்கும் இது அவங்களுடைய சொந்த விருப்பம். உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கிங்க, பிடிக்கலன்னா விடுங்க. அதை பற்றி நம்ம ரொம்ப பேச போகிறது கிடையாது. பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு காம்பாக்டான மொபைல் ஃபோன் எர்கனாமிக் டிசைனில் பண்ணியிருக்காங்க. 182 கிராம்ஸ் தான் வெயிட்டு. திக்னஸ் பார்த்தீங்கன்னா 8 mm திக்னஸ். மொபைலோடைய பேக் கிளாஸ், சைடில் இருக்கக்கூடிய ஃப்ரேம்ஸ் பிளாஸ்டிக், முன்னாடி இருக்கக்கூடிய டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 கொடுத்திருக்காங்க. 9 ப்ரோ பிளஸ்னுடைய பாட்டம்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபிளாட்டான டிசைன் கொடுத்திருக்காங்க. ஒரு 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்கு, ஒரு மைக், USB Type-C கான ஒரு போர்ட், ஒரு ஸ்பீக்கர் இங்க இருக்கு, இன்னொரு ஸ்பீக்கர் மேல இருக்கக்கூடிய இயர்பீஸ் தான் இரண்டாவது ஸ்பீக்கர். ஸோ டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. மேல ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்கு. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், இன்னொரு சைடில் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த வால்யூம் பட்டன்ஸ் பக்கத்துல தான் சிம் கார்டு ட்ரே. இந்த சிம் கார்டு ட்ரேல 2 சிம் கார்டு நீங்க போட்டுக்கலாம். SD கார்டுக்கான சப்போர்ட் இதுல இல்ல. ஃபிங்கர் பிரிண்ட் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. இந்த அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் இருக்கு, ஒரு மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு. மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ மொபைல் ஃபோன் லாக்கில் இருக்குது. இப்போ நான் இதை எங்கேயா டேப் பண்ணேன்னா, எங்கேயுமே டேப் பண்ணாலும் கூட எனக்கு இந்த அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஓப்பன் ஆகலை. இதை எப்படி அன்லாக் பண்ணுறது அப்படின்னா, முதல்ல சைடில் இருக்க பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அன்லாக் பண்ணணும். ஸோ 2 ஆக்ஷன் இருக்குது. சில சமயம் இது கஷ்டமாக கூட இருக்கலாம். ஆனால் இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபேஸ் அன்லாக்கே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஃபேஸ் அன்லாக் டிபெண்டபிளாக ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது செட்டிங்ஸ்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்காங்க. ரியல்மி லேப் அப்படின்னு போனோம்னா அதுக்குள்ள ஹார்ட் ரேட் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் மூலமா இந்த அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் நீங்கள் கையை வச்சுட்டீங்கன்னா உங்களுடைய ஹார்ட் ரேட்டை மெஷர் பண்ணி ஒன்று சொல்லுதான். இது எவ்வளவுக்கு அக்யூரேட்டாக, இப்போ என்னுடைய ஹார்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 50-60ன்னு காமிக்குது. எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர். வாட்டர் இன்கிரஸ், டஸ்ட் ப்ரொடெக்ஷன் அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. இந்த பட்ஜெட்டில் பொதுவாக அதெல்லாம் வர்றதும் கிடையாது. இந்த டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லவுடாக இருக்குது. டால்பி அட்மாஸ்ன்னு சொல்கிறாங்க. மொபைல் ஃபோன் ஸ்பீக்கரில் டால்பி அட்மாஸ் கொடுக்கறதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் தான். டிஸ்பிளே பற்றி நம்ம பார்ப்போம். முன்புறத்தில் பார்த்தீங்கன்னா 6.4 inch AMOLED பேனல் கொடுத்திருக்காங்க. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே ஒரு ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட ஒரு டிஸ்பிளே. கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 கான ப்ரொடெக்ஷனும் இருக்கு. டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ள உங்களுக்கு டார்க் மோட் எனேபிள் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு, ஐ கம்ஃபர்ட் மோட் இருக்கு, வீடியோ என்ஹான்சர் மோட் இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ரெஃப்ரெஷ் ரேட், ஹை ரெஃப்ரெஷ் ரேட், இல்லாட்டி ஆட்டோ செலக்ட் ரெஃப்ரெஷ் ரேட் நீங்க செலக்ட் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் கலர்ஸ் நல்லா விவிட் ஆகும். அந்த கான்ட்ராஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் லெவல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. வியூவிங் ஆங்கிள்ஸும் நல்லா இருக்குது. AMOLED பேனல் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் சொல்ல மாட்டேன் எப்பயுமே,
பட் நல்ல ஒரு குவாலிட்டியான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேனுடைய கலர் சேச்சுரேஷன் மட்டும் கொஞ்சம் அப்பப்போ தூக்கலாக இருக்குது. அது வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸ்குள்ளே போய் விவிட் இல்லாட்டி நேச்சுரல் இல்லாட்டி ப்ரோ மோட் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஃபஷனல் மோட் வச்சோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு கலர் அக்யூரசி உங்களுக்கு டிஸ்பிளே கிடைக்குது. இப்போ இதே செக்மெண்ட்டில் இருக்கிற ஒன் பிளஸ் நாட் 2 பார்த்தோம் அப்படின்னா இதில் 6.43 இன்ச் 90 ஹெர்ட்ஸ் அபர்ச்சர் கொண்ட AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. இதோடைய வெயிட் பார்த்தீங்கன்னா 173 கிராம்ஸ். இன்ஃபினிக்ஸ்னுடைய 05G பார்த்தீங்க அப்படின்னா 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது LCD பேனல் தான். மிகப்பெரிய ஒரு டிஸ்பிளே 6.78 இன்ச் டிஸ்பிளே. அதனாலே பார்த்தீங்கன்னா மொபைலோடைய வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா 199 கிராம்ஸ். இந்த 3 மொபைல் ஃபோனில் இருக்கிறதுலே ஹெவியான மொபைல் ஃபோன் இன்ஃபினிக்ஸ் 05G, இருக்கிற லைட்டஸ்ட் மொபைல் ஃபோன் ஒன் பிளஸ் நாட் CE2. டிஸ்பிளே தொடர்ந்து நம்ம கேமரா பற்றி பார்ப்போம். பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஹம்ப் வந்து ரொம்ப அட்ராக்டிவான ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 50 மெகா பிக்சல் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஒன்று போட்டிருக்காங்க. இதில் ஒரு சின்ன ஒரு பஞ்சாயத்து இருக்குது, அப்புறமா சொல்கிறேன். 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா, 2 மெகா பிக்சல் மைக்ரோ சென்சரை பற்றி நம்ம வந்து இனிமேல் நம்ம பேச போகிறதே கிடையாது. அதை நம்ம தள்ளி வச்சிருவோம். இப்போ இதில் வந்து அவங்க ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. உலக நியாயம் என்னன்னா, உலக நியாய தர்மம் என்ன அப்படின்னா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருந்தால் அது ஃபோட்டோவாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் இரண்டுக்குமே அது ஹெல்ப் பண்ணும். ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இல்லாத பட்சத்தில் வீடியோ எடுக்கிறப்போ அதுக்கு வந்து எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுப்பாங்க எல்லா மொபைல் ஃபோன்லையும். இது வந்து நாட்டு நடப்பு வழக்கில் இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் ரியல்மிக்காரங்க வித்தியாசமாக ஏதோ ஒன்று பண்ணி இங்கே குழப்பி வச்சுருக்காங்க. ஃபோட்டோக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனா, ஆனால் வீடியோக்கு வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஒர்க் ஆகாதான், எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் தான் ஒர்க் ஆகுமா. இது எனக்கு ஒரு புரியாத ஒரு லாஜிக்காக இருக்குது. எங்கேயோ இங்கே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கூட கொடுக்காம உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் ஏதோ பண்ணி வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ரியல்மியோடைய ட்ராக் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தால் இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க. அதனால வந்து இந்த ஒரு விஷயத்தில் நம்பிக்கை வர மாட்டேங்குது. சரி, நம்ம கேமராவுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சேச்சுரேஷன் கொஞ்சம் கூடுதலாக எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏஐ மோட ஆஃப் பண்ணி பார்த்தாலுமே எல்லா இடத்துலையும் மஞ்சள்லாம் எக்ஸ்ட்ரா மஞ்சளாக இருக்குது, ரெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெட்டாக இருக்குது, க்ரீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்ட்ரா க்ரீனாக இருக்குது. இதை பார்த்து நல்லா இருக்குது, ஃபோட்டோ நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்குற மக்களும் உண்டு. அதை பற்றி நான் தப்பு சொல்ல. உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். நேச்சுரலான கலர் வேணுமா இல்லை வந்து எக்ஸ்ட்ரா சேச்சுரேட்டட் கலர் வேணுமா அப்படிங்கிறத பாருங்கள். நேச்சுரலான கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் ஃபோன் உங்கள் மொபைல் ஃபோன் கிடையாது. கேமரா யூஐக்குள்ளே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அம்சங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போது நைட் மோட் தவிர ஸ்ட்ரீட் மோட் அப்படின்னு ஒரு மோட் இருக்குது. இது எதுக்காக ஸ்ட்ரீட் மோட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எனக்கு புரியல. இப்போ அதே 24mm வச்சுட்டு நம்ம ஃபோட்டோ மோடுக்கு போனோம்னா அதே ஃபீல்ட் ஆஃப் வியூ தான். இதுக்கும் அந்த ஸ்ட்ரீட் மோடுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஃபோட்டோஸ்னுடைய எக்ஸ்போஷர் கரெக்டாக இருக்குது, கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க, கலர் சேச்சுரேஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அதிகமாக டபுள் எக்ஸ்ட்ரா லார்ஜாக கொடுத்துருக்காங்க. டைனாமிக் ரேஞ்ச் சுமாராக இருந்தாலுமே உங்களுக்கு இருட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்கள் கொஞ்சம் தெளிவாகவே தெரியுது. வீடியோ ஃபுட்டேஜினுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது. அவங்க எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்குன்னு சொன்னாலும் அதோடைய ஸ்மூத்னஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய செல்ஃபீஸ் லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்குது. லோ லைட்டில் செல்ஃபீஸ்னுடைய குவாலிட்டி சுமாராக தான் இருக்குது. Realme 9 Pro Plus மொபைல் ஃபோனுடைய ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய வீடியோ 1080 வீடியோஸ் தான் மேக்ஸிமம் ஷூட் பண்ண முடியும். ஸோ நடந்துகிட்டே பேசுகிறப்போ எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பின்னாடி வந்து ஹெவியான லைட்டிங் இருக்கிறதுனால டைனாமிக் ரேஞ்சோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணலாம். ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, ஓவரால் வீடியோனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஓவராலாக இந்த மொபைல் ஃபோனுடைய லோ லைட் பெர்ஃபார்மன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் சொல்லிக்கிறாப்புல இல்லை. கிரெயின்ஸ் இருக்குது, ஆனால் டீட்டெயில்ஸ் ஓரளவுக்கு லாஸ் ஆகாமல் கலர்ஸை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நைட் மோடில் அதுக்கே நார்மல் மோடில் இருக்க மாதிரி சேச்சுரேஷன் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ இதே ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒன் பிளஸ் நாட் சிஇயில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கேமரா 64 மெகா பிக்சல் கேமரா, இன்ஃபினிக்ஸ் 05Gயில் மெயின் கேமரா 48 மெகா பிக்சல் கேமரா. ஸோ நம்ம எப்போவுமே மெகா பிக்சல் வச்சு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நம்ம மெகா பிக்சல் வச்சு நம்ம கம்பேர் பண்ண போகிறது கிடையாது. இந்த 3 மொபைல் ஃபோனில் எதோடைய கேமரா பெட்டராக இருக்குன்னு என்னையே கேட்டிங்க அப்படின்னா ஒன் பிளஸ் நாட் சிஇ நான் சூஸ் பண்ணுவேன். ஆல்ரைட், அடுத்த டிபார்ட்மெண்ட் நம்ம வந்து ஹார்ட்வேருக்கு நம்ம போவோம். இந்த மொபைல் ஃபோனில் டைமென்சிட்டி 920 சிப்செட் கொடுத்துருக்கா சொல்கிறாங்க. இந்த 920க்கும் 900க்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசங்கள்லாம் கிடையாது. 6GB மற்றும் 8GB ரேம் வேரியன்ட்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128 மற்றும் 256 இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது வந்து UFS 2.2 தான். இப்போது இந்த 2 மொபைல் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா நாட் சிஇ வந்து இதே மாதிரி தான் உங்களுக்கு Mediatek 900ல ரன் ஆகிட்டு இருக்கு. இன்ஃபினிக்ஸ்னுடைய 05G Mediatek 900ல ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இதனுடைய ரேம் டைப் பார்த்தீங்கன்னா LPDDR5. அதை விட இன்டர்னல் ஸ்டோரேஜ் டைப் பார்த்தீங்க அப்படின்னா UFS 3.1 லேன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் பிளஸில் கூட UFS 2.2 தான். ஸோ ஓவராலாக ஃபாஸ்டான மொபைல் ஃபோன் உங்களுக்கு AnTuTu ஸ்கோர்லேயுமே சரி எல்லாத்துலேயும் வந்து ஒரு பவர்ஃபுல்லான மொபைல் ஃபோனாக இருக்கிறது வந்து ஆன் பேப்பர்ஸ் இன்ஃபினிக்ஸ் 05G. ரியல் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறப்போ
இந்த 3 மொபைல் ஃபோன்ல எதோடைய கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னா அது வந்து ரியல்மியோடைய 9 ப்ரோ ப்ளஸ். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. அருமையான ஒரு கிராஃபிக்ஸ் குவாலிட்டி, எந்த இடத்தையும் ஒரு ஃப்ரேம் ஸ்டட்டர் ஆகாமல் ஒரு லேக் ஆகாமல் அப்படி ஹை ரெசல்யூஷன் கேம் போட்டு விளையாண்டா கூட நல்லா இருக்குது. ஹீட்டிங் பிரச்சனை, ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை கண்டிப்பாக அதில் கிடையாது. சரி, கேமுக்கு மட்டும்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம் மட்டும் இல்லை, இந்த யூஐயும் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுற விதம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. L1 Y1க்கான சப்போர்ட் இருக்குது. தேவையான எல்லா சென்சரும் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் போட்டு விளையாண்டாலும் அந்த அப்ளிகேஷன் பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கிறது, மெமரி மேனேஜ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 9 ப்ரோ ப்ளஸில் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லணும். இது வந்து ரியல்மியினுடைய ரியல்மி UI 3.0. அது வந்து Android 12 மேலே ஸ்கின் பண்ணியிருக்காங்க. என்னதான் அவங்க ரியல்மி யூஐன்னு அவங்க நமக்கு சொன்னாலும் இது வந்து கலர் வாய்ஸ் தான். அதுவும் குறிப்பாக இந்த ரியல்மி மொபைல் ஃபோனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கலர் வாய்ஸ்னுடைய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஒரு விஷயம் என்ன அவங்க சரி பண்ணணும் அப்படின்னா ப்ளோட்வேர், எக்கச்சக்கமான ப்ளோட்வேர். இந்த பேரில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளோட்வேர் தான், கடைசி 2 அப்ளிகேஷனை தவிர. மற்றபடி கஸ்டமைசேஷனுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. வால்பேப்பர், தீம்ஸ், ஐக்கன்ஸ் எல்லாமே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே முதற்கொண்டு எதை வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ளெக்சிபிள் விண்டோஸ், குவிக் ரிட்டர்ன், குவிக் லான்ச், ஸ்மார்ட் ஸ்லைடர், கிட் ஸ்பேஸ், சிம்பிள் மோட், ஜெஸ்டர்ஸ், நேவிகேஷன் கெஸ்டர்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த மொபைல் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு யூஐ, முக்கியமாக ஆட்ஸ் இல்லாத ஒரு யூஐ. இது Android 12 ரன் ஆகிட்டு இருக்கா, கிட்டத்தட்ட கலர் வாய்ஸ் தான். ஆக்சிஜன் வாய்ஸ்னு அவங்க சொன்னாலும் இது வந்து கலர் வாய்ஸ் தான். ஸோ OnePlus Nord CEயில் Android 11 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இன்ஃபினிக்ஸில் இது வந்து Android 11 ரன் ஆகிட்டு இருந்தாலுமே இதனுடைய செக்யூரிட்டி பேட்ச் பார்த்தீங்கன்னா நவம்பர் செக்யூரிட்டி பேட்ச், போன வருஷம் நவம்பர் செக்யூரிட்டி பேட்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கொடுக்கறதுல இந்த இன்ஃபினிக்ஸ் கம்பெனி வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து OnePlus நம்பி நம்ம வாங்கலாம், சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் ரெகுலராக கொடுப்பாங்க அப்படின்னு. இந்த 3 மொபைல் ஃபோனில் OnePlus நம்பி நம்ம வாங்கலாம்னு நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த 3 மொபைல் ஃபோனில் இந்த இன்ஃபினிக்ஸ்னுடைய 5G தான் அதிகமான 5G பேண்டு. 13 5G பேண்டுக்கான சப்போர்ட் இதில் இருக்குது. நாடில் வந்து 8 பேண்டுக்கான சப்போர்ட் தான். ஆனால் இந்த மொபைல் ஃபோனில் 5 5G பேண்டுக்கான சப்போர்ட் தான் இதில் இருக்குது. அது இப்பொழுதுக்கு முக்கியம் கிடையாது. 4500 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸுக்குள்ளே 60 வாட் சூப்பர் டாட் சார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து 49 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல் சார்ஜ் பண்ணிடுது. ஆனால் 30 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 75% கிட்ட சார்ஜ் ஏறிடுது. OnePlus Nord CE2 வந்து 65 வாட் சார்ஜர் இருக்குது, 43 மினிட்ஸ்க்குள்ளே ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. ஆனால் இந்த இன்ஃபினிக்ஸ் 5Gயில் வந்து 33 வாட் சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. 1 hour 22 minutes ஆகுது சார்ஜ் ஏறுறதுக்கு. ஆனால் இதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி தான். 5000 mAhக்கான பேட்டரி இருக்குது. ஸோ பேட்டரி லாங் லைஃப் வேணுமா, ஃபாஸ்ட் சார்ஜ் வேணுமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம விலை விவரங்களுக்கு நம்ம வருவோம். இப்போ இந்த ரியல்மி 9 ப்ரோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் வேரியன்ட் 6GB மற்றும் 128GB உடைய விலை வந்து 24,999 rupees. 8GB 128GB வேரியன்ட் வந்து 26,999. 8GB 256 வந்து 28,999. OnePlus Nord CE2 பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ப்ரைஸ் 23,999. ஆனால் காஸ்ட் எஃபெக்டிவ் இருக்கிறதுலே சீப்பஸ்ட் மொபைல் ஃபோன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ்னுடைய 5G. இது வந்து 8GB ப்ளஸ் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், அதான் ஒரே வேரியன்ட் தான். அதோடைய விலையே வந்து 19,999 தான். ஸோ இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன் ப்ளஸ் சீப்பஸ்ட் மொபைல் ஃபோனாக இன்ஃபினிக்ஸ் 5G இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்னதை வச்சு இந்த 3 மொபைல் ஃபோனில் எது உங்களுக்கு சிறந்த மொபைல் ஃபோன், எது உங்களுடைய யூசேஜுக்கு சூட் ஆகும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கணும். இதில் 3ல் எது பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல போகிறது கிடையாது, இது உங்களுடைய சாய்ஸ். உங்களுக்கு இன்னொரு சாய்ஸ் இருக்குது. நம்ம சேனலுடைய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.